நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இப்போ சிலர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு அடைமொழி சேர்த்து சொல்லுவோம். அதாவது அவங்கள பத்தி அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தே தான் சொல்லுவோம். சப்போஸ் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப ஸ்டிஞ்சியா இருக்கிறாரு. காசு விஷயத்துல பயங்கர கராரா இருக்கிறாரு. இப்ப நம்ம போய் திங்ஸ் வாங்குறப்ப ரொம்ப எக்ஸாக்ட்டா இல்ல கம்மியா கூட குடுப்பாரே தவிர, அதிகப்படியா கொஞ்சம் கூட அதிகமா குடுக்க மாட்டாரு. ஸோ அப்படி ஒரு பெர்சனுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வந்து என்ன பேர் வைப்போம்? ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். கருமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்ல இப்ப அவர சொல்றோம் அப்படின்னா, அந்த வராரு பாரு, அந்த கடைக்காரர் கஞ்ச பிசுனாரி வராரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? அது மாதிரி நம்ம கூட வொர்க் பண்றவங்க யாராவது ரொம்ப ப்ரௌடா இருக்கிறாங்க எப்பவுமே, ரொம்ப ஹை ஹெட்டடா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிலர வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றப்பவே ப்ரவுட் பீகாக் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். இஃப் சம் சச் பர்சன் இஸ் ஆன் லீவ் நம்ம சொல்லலாம் ஷீ த ப்ரவுட் பீகாக் இஸ் ஆன் லீவ் டுடே. ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனையோ இல்லை ஒரு சப்ஜெக்டையோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்கள பத்தி அடிஷனலா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா அப்போசிட்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மிஸ்டர் அறிவழகன் த லீடர் ஆஃப் த கேங் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அ ஃபூல்.